வீட்டு வரி உயர்வு என்பது வதந்தி, அதனை நம்ப வேண்டாம். அமைச்சர் KN நேரு பேட்டி. திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் கடந்த 9ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடிக்கு 236 கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டினார். அதற்கான பூமி பூஜை விழா இன்று பஞ்சப்பூர் அருகே அமைந்துள்ள பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி செங்கல் எடுத்து வைத்து பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்வில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், மேயர் அன்பழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கூறுகையில், புதிதாக திறக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் ஜூன் மாதத்தில் பயன்பாட்டிற்கு நடைமுறைக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும், மேலும் அரியலூர், பெரம்பலூர் பேருந்துகள் சத்திரம் பேருந்து நிலையத்தில் நிற்கும் எனவும், கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்ட பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கும் என்று தெரிவித்தார். வழக்கம்போல் சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம் இயங்கும், அதேபோன்று புதிய பேருந்து நிலையம் இயங்கும் எனவும் தெரிவித்தார். பேருந்து கட்டண உயர்வு குறித்த கேள்விக்கு, கட்டண உயர்வு இருக்காது, கிலோமீட்டர் மற்றும் ஸ்டேஜ் கணக்கீட்டின் அடிப்படையில் கட்டணங்கள் இருக்கும் என தெரிவித்தார். மேலும் வீட்டு வரி உயர்வு என்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என்றும், ஏற்கனவே இருந்த வீட்டு வரியை மட்டும்தான் வசூல் செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிறந்த நாளில் ஜூன் 3 வைக்கலாம்னா அந்த ஒரு 14 நாள் அதுக்கு இடம் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு. டெண்டர் விட்டு கடையெல்லாம் விட்டுட்டு இந்த ஜூன் மாதம் மத்தியில் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். அரியலூர் பெரம்பலூர் பஸ் எல்லாம் சத்திரம் பஸ் வழியாக போகுமா இல்லை பைபாஸ்? இல்லை, அரியலூர் பெரம்பலூர் பஸ்ஸு சத்திரம் பஸ் ஸ்டாண்டோடு நிற்கும். அரியலூர் பெரம்பலூர், ஆமாம். கரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை பஸ்லாம் இந்த வழியாக வரும். டவுன் பஸ் இங்கேருந்து அங்கே போகும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும், சத்திரம் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். எல்லா பஸ் ஸ்டாண்டும் ஃபங்க்ஷன் பண்ணும். எது கட்டணம் உயருங்கிறது நீங்கள் உடனே பஸ்ஸு கட்டணம் உயருங்கிறது கிலோமீட்டர் பேசிஸில் கிலோமீட்டருக்கு 5 காசுனா 4 கிலோமீட்டர் கூட வந்தால் 4 கிலோமீட்டருக்கு ஏற போகுது. அதுக்கு என்ன கட்டணம் உயர்வு? அதுக்கு பேர் வணக்கம், நன்றி. எந்த வீட்டு வரியும் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் அதுக்காக உத்தரவு வேணும்னு கேட்டிருக்காங்க. நேற்றே நான் பத்திரிகையில் அவங்க நிருபர்கிட்ட சொல்லிட்டேன், வீட்டு வரி என்பது கடந்த ஆண்டு என்ன இருக்கிறதோ அந்த வரி மட்டும்தான் வசூலிக்கப்படும். அது மட்டும் சொல்லிட்டு போதும். வேற என்ன கேட்குறீங்க? என்ன இல்லை, வேற ஒன்றும் இல்லை. சரி, வணக்கம்.